ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பௌர்ணமி வந்து இன்றைக்கி பாதி நாள் இருக்குது. அதாவது 5:30 வரைக்கும் இன்றைக்கி பௌர்ணமி இருக்குது, இன்றைக்கி ஈவினிங் வர. ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து பிரபஞ்சம் ஓரியன்டான த்ரிபிள் மேஜிக் டேவும் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது வழக்கமாக வந்து பௌர்ணமியில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்னு சொன்னால் சித்தர்கள் வழிபாடு பண்ணுவோம், சிவன் வழிபாடு பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை வந்திருக்கனால முருகன் வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது உண்டு. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காமாட்சி அம்மன் வழிபாடு எத்தனை பேர் பௌர்ணமியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நார்மலாக அவங்கள நினச்சி நம்ம கும்புறது ஒரு வகை இருக்குது. ஆனால் காமாட்சி தேவியோட ஒரு சக்தி வாய்ந்த காரியசக்தி மந்திரமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், லைஃபோட டெட்லைனுக்கு நான் போயிட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம், ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 8ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. இன்னும் ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது, 4 டேஸ் தான் டைம் இருக்குது. நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்னங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, பட் எனக்கும் பேர் கொடுக்கணும், இல்லைன்னா என்னன்னாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். ஒரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பௌர்ணமியில் இது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்கிறதையும் பார்த்துடலாங்க. ராஜி, உங்கள்கிட்ட நான் இப்போ 3 வருஷமாக நான் பஞ்சமிக்கு காசு அனுப்பி கொண்டிருக்கிற நவமூலிகைக்கு எனது மகன் வந்து மாஸ்டர் படிக்கிறதுக்கு இந்தியாவில் போய் குஜராத்தில் படித்து முடிச்சுட்டு 6 மாதம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு திருப்பி எனக்கு வாராயி அம்மன் அருளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைகிட்ட வந்துட்டு, அதே மாதிரி அவருக்கு இப்போ வேலியை விட்டுட்டு போனவர் திருப்பி வேலை கிடைக்கணுமென்று சொல்லி நான் அவங்களுக்கு 3ஆம் தரம் அனுப்பின கையோடையே பிள்ளைக்கு அவர் ஆசைப்பட்ட இடத்துல வேலை கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 9ஆம் மாதத்துக்கு வேலை தொடங்குறேன். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு ஒரு சகோதரியாக நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க. மிக்க நன்றி ராஜி. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணுமென்னு நான் விரும்புகிறேன். சில பேருக்கு என்ன போல சில பேருக்கு இது பலன் கிடைச்சிருக்கலாம். நம்பிக்கை தான் எல்லாமே ராஜி. நீங்கள் தொடர்ந்து இதை செய்யணுமென்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி சகோதரி, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிஸ்டர் வந்துட்டு நம்மக்கிட்ட 3 வருஷமாக நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுத்துட்ருக்காங்க, தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட சன்னோட ஜாபுக்காக தான் அவங்க கொடுத்துருந்தாங்க, டாக்டருக்கு அவங்க படிச்சிருக்காங்க. இப்போ நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நல்லபடியாக போஸ்டிங் எல்லாம் கிடச்சி சூப்பராக இருக்காங்க. இப்போ அதுக்காக தான் அவங்க வந்து சந்தோஷமாக அந்த சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னது. அவங்க இன்னுமே லைஃப்பில் நல்லா பெரிய ஆளாக வரணும், நல்லா வரணுன்றக்காண்டி நம்ம அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து பஞ்சமியில் நடக்கிற அந்த மிராக்கள் அத்தனை பேர்த்துக்கும் போய் சேரணும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். பௌர்ணமி வந்துட்டு இன்றைக்கி ஒரு பாதி வரைக்கும் இருக்குது. அதாவது நேற்று ஈவினிங் தொடங்கினது இன்றைக்கி ஈவினிங் வரை இருக்குது. இன்றைக்கி ஒரு 5:30 வரை பௌர்ணமி இருக்குது. அதோட பவர் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரி நேற்று இன்றைக்கி 2 நாளுமே பௌர்ணமி இருக்க மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் பௌர்ணமியில் என்னென்ன விஷயமெல்லாம் செய்யணுமோ தாராளமாக செய்யுங்க. பட் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, காமாட்சி அம்மன் வழிபாடு. நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி தான், பௌர்ணமியில் நமக்கு இது செய்யணுங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தெரியும். ஆனால் சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதாவது ஒரு சத்தியமணி சொல்கிற மாதிரி இதெல்லாம் சத்தியமாக நடக்குங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சித்தர்கள் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமியில் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பாமாங்க. அதுவும் பர்டிகுலராக எப்படின்னா, ரொம்ப வாழ்க்கையோட பிரச்சனையோட விளிம்புக்கே போயிட்டேன், எனக்கு வந்து ஒரு ஆப்ஷனுமே இல்லை, டெட்லைன் வரைக்கும் போயிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியான ஒரு சிச்சுவேஷனாக இருப்பீங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், காமாட்சி அம்மனை கும்பிடுங்க, ஃபஸ்ட்டு அவங்கள கும்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் பௌர்ணமிக்கு தான் பண்ணணும்னு இல்லை, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க உடனே அவங்கள நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன பண்ணணுன்னா, ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு தீபம் காமாட்சி அம்மனை நினச்சி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் வச்சுட்டு காமாட்சி அம்மனோட காரியசித்தி மந்திரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்க இல்லையா, இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு இழுத்து சொல்கிறோமோ
இழுத்து சொல்கிறதுங்கிறது ஒரு மந்திரத்தை சாதாரணமாக நம்ம ஒரு வார்த்தைகள் மாதிரி ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் இப்படி நம்ம படிப்போம். ஆனால் இந்த மந்திரத்தை பொறுத்த மட்டும் ஒரு பாட்டு போல் நல்லா இழுத்து வாசித்து நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன ஆகுமாமா ஒரு பவர் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு உடம்புல ஒரு ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை மெல்ல மெல்ல உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடணும், அவசர அவசரமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறைஞ்சது இன்றைக்கி நாளில் பிரபஞ்ச சக்தி இருக்கனால 333 மேஜிக் டேவும் நமக்கு கிடச்சிருக்கு, பௌர்ணமியும் இருக்குது, பல அபூர்வ விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி இருக்கனால கண்டிப்பாக 33 வாட்டி சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது ஒரு வாட்டியும் கூட உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போது இந்த மந்திரத்தை ஒரு பாட்டு போல் எப்படி இழுத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் இழுத்து சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்திதாத்ரே நமக. என்னால் இவ்வளோ தாங்க இழுக்க முடிஞ்சுது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எவ்வளோ இழுத்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அவ்வளோ மெதுவாக ஒரு வாட்டியும் சொல்லுங்கள். இந்த மந்திரம் அவ்வளோ நல்லதாமாங்க. நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஸோ சீக்கிரமாக இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நாளில் பிரபஞ்ச சக்தி இருக்கனால நீங்கள் 33 வாட்டி கண்டிப்பாக சொல்லுங்கள். 333 வாட்டி நீங்கள் எழுதக்கூட செய்யலாம், சொல்லவும் செய்யலாம். குறைஞ்சது ஆனால் 33 வாட்டி கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் சரிங்களா. எழுதுறதா இருந்தால் எழுதலாம், சொல்லிகிட்டே நீங்கள் மனசார நீங்கள் எழுதினாலும் இன்னொரு பவர் கொடுக்கும். இன்றைக்கி டேயில் நமக்கு மேஜிக் டேலாம் இருக்கனால 333 மேஜிக் டே கிடச்சிருக்கனால தான் நான் 33 வாட்டி சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் சாதாரணமாக டெய்லியும் ஒரே ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமாங்க. நீங்கள் சொல்ல சொல்ல இதோட சக்தி என்னங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா க்ரியேட் ஆகி நமக்கே தெரியாமல் அது ஒரு வேலை செய்யுமா, அந்த மாதிரியான பவர் காமிக்கும். அப்படிங்கிறனால தான் சித்தர்கள் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் டெய்லி ஒரு வாட்டி கூட சொல்லலாம் இதை அப்படிங்கிறாங்க. ஸோ இது வர சிம்பிளான விஷயந்தான். இது செய்யும் போது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மந்திரம் சொல்லும் போது நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் இல்லாமல் சுத்தமாக செய்யணும். எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனே கை கொடுக்குமா இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்ன உடனே நம்ம உடம்புல பல விதமான ஒரு சக்திகள் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நம்மளையும் அறியாமல் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். நமக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர் இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அதனால் செய்ய வேண்டிய விஷயத்தை நம்மளே சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த பவரை நமக்கு கொடுக்கும் சரிங்களா. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது மெசேஜ் பார்க்குறக்குள்ளே நான் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்காக பார்த்துட்டு சொல்கிறனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ மெசேஜ் அனுப்புனவங்க அந்த மெசேஜை பார்க்கணுன்றக்க வேண்டி கால்ஸ் மேலே கால்ஸ் பண்ணாதீங்க. நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கால்ஸ் அந்த மாதிரி இல்லைங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷன்லேயே சொல்லியிருக்கோம். கால்ஸ் நீங்கள் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஸோ கால்ஸ் பண்ணாதீங்க. மெசேஜ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் பார்க்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ரிப்ளை வந்துடும். கால்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இன்ஃபர்மேஷனை படித்து பார்த்துட்டு தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா. எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்கும்போது சிஸ்டர் படிச்சுட்டு பண்ணுங்கள், புரிஞ்சுட்டு பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் புரியாமல் போயிடும், புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இல்லை எனக்கு சீக்கிரம் நடக்கணும், எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கணும், அதனால் நான் டைம் இல்லையேன்னு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. பட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி டேயில் இந்த மந்திரம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம், நமக்கு ஒரு கிஃப்டாக தான் கடவுள் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மேஜிக் டேயில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். கோவிலுக்கு போய் கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.